सर्वत्र गोविंद नाम संकीर्तனம் கோவிந்தா கோவிந்தா. ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். 5ஆம் பத்து முதல் திருமொழி 7வது பாசுரம். பெரியாழ்வார் இந்த பாசுரத்தை திருப்பார்கடலிலே பள்ளி கொண்டிருக்கும் பெருமாளை வர்ணிக்கிறார். வெள்ளை வெள்ளத்தின் மேல் ஒரு பாம்பை மெத்தையாக விரித்து அதன் மேலே கள்ள நித்திரை கொள்கின்ற மார்க்கம் காணலாம் கொள் என்று ஆசையினாலே உள்ளம் சோர உகந்து எதிர்விம்மி ரோம கூபங்களாய் கண்ணநீர்கள் துள்ளம் சோர துயில் அணை கொள்ளேன் சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறேன். வெள்ளை வெள்ளத்தின் மேல் பார்க்கடல், திருப்பார்கடல் எப்படி இருக்கு? வெண்மை நிறத்துடன் இருக்கும் வெள்ளத்தின் மேல் அந்த திருப்பார்கடலிலே பாம்பை ஒப்பற்ற திருவனந்தாழ்வானை பாம்பையாக மெத்தையாக படுக்கையாக விரித்து அதன் மேலே உன்னுடைய படுத்து கள்ள நித்திரை கொண்டிருக்கும், யோக நித்திரை செய்து கொண்டிருக்கும் தன்மையை அறிய வேண்டும் என்று விருப்பம் கொண்டேன். அப்படி இருக்கும் அந்த சயன கோலத்தை நான் பார்க்க வேண்டும் என்ற ஆசையில் இருந்தேன். காணலாம் கொள் என்று ஆசையினால் அந்த அளவில் நீ என்ன செய்த? அடியோனுடைய ஞானத்துக்கு இலக்காக என் மனமே அழிந்து விட்டது. உள்ளம் சோர என்னுடைய நெஞ்சமே அங்கே இல்லை. அந்த மனசும் அப்படியே பேச்சுல வார்த்தையும் வரவில்லை. உகந்து எதிர்விம்மி அந்த மகிழ்ச்சியில் வாயிலிருந்து வார்த்தைகளும் வரவில்லை. உரோம கூபங்களாய் கண்ண நீர்கள், நம்முடைய உடம்பில் உள்ள உறுப்புகள் மகிழ்ச்சியை உடலில் இருக்கும் மயிர் சிலிக்க பெற்றிருக்கிறது. உரோம கூபங்களாய் கண்ண நீர்கள். இவ்வாறு உன்னை நேரில் கண்டது போல என்னுடைய உறுப்புகள்லாம் என்ன செய்து அப்படியே மெய்சிலிர்த்து போதுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படி இருக்கான். அப்படி இருக்க மகிழ்ச்சியை அடைய என்னுடைய கையால் அப்படியே உன்னை தழுவலாம் என்று ஆசையாக கையை நீட்டி நீ கிடைக்காத பட்சத்தில் துள்ளம் சோர துளி கூட எனக்கு மனதில் தூக்கமே இல்லாமல் துயிலனை கொள்ளேன். கண்களில் நீர் பெருக துளி கூட என்னிடத்தில் தூக்கம் இல்லாமல் இருந்து விட்டேன். நீரை பெருக அடியேன் உறங்க முடியாதவனாய் இருந்து விட்டேன். தூக்கமில்லாமல் இருந்து விட்டேன். சொல்லாய் யான் உன்னை தத்துருமாறே. திருமாலே, நீதான் உன்னை அடையும் வழியை நீயே சொல்வாயாக. திருவாய் மலர்ந்தருள பிரார்த்திக்கின்றேன் என்கிறார். வண்ண மால்வரையே குடையாக மாறி காத்தவனே மதுசூதா கண்ணனே கரிகோள் விடுத்தானே காரணா களிரட்ட பிரானே எண்ணுவார் இடரை கலைவானே ஏத்தரும் பெருங்கீர்த்தினானே நன்னி நான் உன்னை நாள்தோறும் ஏத்தும் நன்மையே அருள் செய் எம்பிரானே. வண்ண மலர் வரையே குடையாக மாறி காத்தவனே பெருமாளே, மலையை எடுத்து பலவிதமான வண்ண கற்களை கொண்ட மலையை எடுத்து வரும் மலையை காத்தவனே, மாறி காத்தவனே, குடையாக மலையை காத்தவனே, மது என்னும் அசுரனை மதுசூதனா மது என்னும் அசுரனை அழித்தவனே, கண்ணனே கரிகோள் விடுத்தானே, கஜேந்திரன் என்னும் முதலையின் வாயிலை அகப்பட்டிருந்த கஜேந்திரன் என்னும் யானையை காத்தவனே, விடுத்தவனே, அந்த யானையிடமிருந்து விடுத்தவனே, காரணா ஜகத்காரணனே, களிரட்ட பிரானே, யானையை அழித்தவனே. எப்படி? உலகத்துக்கெல்லாம் முதல்வனே, முதல்வா, எண்ணுவார் இடரை களைவனே, உன்னை தியானிப்பவர்களுடைய இடர்களை தொல்லைகளை களைப்பவனே, ஏத்தரும் பெருங்கீர்த்தியனே, புகழ்வதற்கு அரிய பெருமையை உடையவனே, நன்னி நான் அடியேன் நாளும் உன்னை வணங்க உன்னை அணுகி நாள்தோறும் தினந்தோறும் ஏத்தும் உன்னை துதிக்கும் நன்மையை ஏத்து அருள் பெறும் எனக்கு அருளை கொடுத்து என்னுடைய துன்பத்தை நீக்குவாயாக என்கிறார். நம்பனே நவின்று ஏத்த வல்லார்கள்
நாதனே நரசிங்கமதானாய் உம்பர்கோன் உலகேலும் அளந்தாய் ஊழி ஆயினாய் ஆழி முன் ஏந்தி கம்பமாகரி கோல் விடுத்தானே காரணா கடலை கடைந்தானே எம்பிரான் என்னை ஆள் உடைத்தேனே ஏழையேன் இடரை களையாயே. என்னென்னமா வர்ணிக்கிறார் பாருங்க. நம்பிக்கைக்கு பாத்திரமானவனே, நம்பனே, பாதுகாவலனே, என்னுடைய பாதுகாவலனே, உன்னை நம்ப தகுந்தவனே, அன்போடு வணங்குபவர்களுக்கு ஏத்த வல்லவர்களுக்கு நாயகனே, அன்போடு உன்னை துதிப்பவர்களுக்கு தலைவனே, நரசிங்கமதானாய் நரசிங்கமாய் அவதாரம் செய்தவனே, உம்பர்கோன் உம்பர் பரமபதத்தில் வானோர் வானம் பரமபதத்தில் உள்ளவர்களுக்கு தலைவனே, உலகேலும் அளந்தாய் 7 உலகங்களையும் அளந்தவனே, ஆழி ஊழி ஆயினாய் பிரளய காலத்தில் இருந்தவனே, ஆழி முன் ஏந்தி சக்கராயுதத்தை ஏந்தி கம்பமா கரி கோல் விடுத்தானே, யானையின் துயரை நீக்கியவனே, உலகுக்கெல்லாம் காரணமாய் இருப்பவனே, கடலை கடைந்தானே, எல்லாத்தையும் எப்படி சொல்ற பார்க்கடலை கடைந்தவனே, எமக்கு தலைவனே, எம்பிரான் என்னுடைய தலைவனே, எமக்கு தலைவனே, என்னை ஆள் உடைத்தேனே, என்னை அடிமையாக்கி கொண்டு என்னை அடிமையாக பக்தியில் திளைக்க அருள் செய்யும் தேனை போன்ற இனியவனே, தேனை போன்ற ஆள் உடை தேனே, தேனை போன்ற இனியவனே, ஐம்புலன் ஏழையேன் இடரை களையாயே, என்னை ஐம்புலன்களில் இருந்து விடுவித்து என்னை இன்னருள் செய்ய வேண்டும், எனது துன்பத்தை போக்குவாயாக என்று வர்ணிக்கிறார். காமர் தாதை கருதலர் சிங்கம் காண இனிய கருங்குழல் குட்டன் வாமனன் என் மரகத வண்ணன் மாதவன் மதுசூதனன் தன்னை சேம நன்கு அமரும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் வியன் தமிழ் 10 நாமமென்று நவின்று உரைப்பார்கள் நன்னுவார் ஒல்லை நாரணன் உலகே. அவர்கிட்டே போயிடலாம். காமர் தாதை மன்மதனுக்கு தந்தையும் கருதலர் சிங்கம் நினைப்பவர்களுக்கு காமர் தாதை கருதலர் சிங்கம் நினைப்பவர்களுக்கு பகைவர்களுக்கு மன்மதனுக்கு தந்தையும் பகைவர்களுக்கு எப்படி நினைக்காதவர்களுக்கு கருதலர் சிங்கம் போன்றவனும் காண இனிய சேவிப்பதற்கு அழகாய் கருங்குழலை போன்ற குழலை உடைய குட்டன் சிறுவனே வாமனனே, வாமன அவதாரம் எடுத்தவனே, என் மரகத வண்ணனே, மரகதம் போன்ற வண்ணம் நிறத்தை உடைய திருமகள் கணவனும் மாதவன் திருமகள் கணவனும் ஆகிய எம்பிரானை மதுசூதனனின் விஷயமாக சேமமாக இருக்கும் ஸ்ரீயத்பதினா ஒரு நல்ல ஒரு இது, ஸ்ரீன்றாலே அங்க திருங்கிறதுக்கு அவதாரம் மொழி. மதுசூதனன் தன்னை சேம நன்கு அமரும், எப்படி சேமமாக இருக்கும் புதுவையர்கோன் விட்டு சித்தன் பெரியாழ்வார் அருளிச் செய்த எம்பெருமானை குறித்து அருளிச் செய்த பெரியாழ்வாரது பெருமையுள்ள வியன் தமிழ் 10 பெருமையுள்ள தமிழ் பாசுரங்கள் 10 அந்த நாமத்தை பகவானுடைய திருநாமங்களை உடைய என்று அன்பு கொண்டு சொல்பவர் அவருடைய நாமத்தை நவின்று உரைப்பார்கள், நன்னுவார் ஒல்லை பரமபதத்தை அடைவார்கள் என்று முடிக்கிறார். தொடர்ந்து அனுபவிப்போம். ஆண்டாள் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீய திருவடிகளே சரணம். சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம். கோவிந்தா கோவிந்தா.